ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் பொருள்லாம் காட்டுங்க, நீங்கள் எந்த மாதிரி ஜுவல்லரி வச்சுருக்கீங்க, இல்லை மேக்கப் ஐட்டம் காஸ்ட்லியாக வாங்குறீங்களா, அதெல்லாம் பற்றி ஒரு டூர் மாதிரி போடுங்க அப்படின்னு. எனக்கு ஒரே சிரிப்பு தான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு. ஏன்னா மேக்கப் ஐட்டம் அப்படிங்கிற வார்த்தை என்னோடய ஹிஸ்ட்ரியிலே கிடையாது, எவ்வளோ தேடி பார்த்தாலும் இருக்காது. வீடியோக்காக சொல்லலை, உண்மையாகவே நான் எந்த மேக்கப் பொருளுமே இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. அதுக்கு பதிலாக என்கிட்ட ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸு, கொஞ்சம் கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, தினமும் ஏதாவது சேவிங்ஸ் ஐடியா என்ன அப்படி, அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு கதை, அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை உங்ககிட்ட காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போடுங்க. கூடவே இந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கமெண்ட் பாக்ஸில் வரும், அதை கொடுத்து ஹைப்பில் வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4-5 டப்பா வச்சுருப்பேன். ஆனால் உள்ளே பொருள் கம்மியாக தான் இருக்கும், டப்பா தான் அதிகம், ஐட்டம்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி. வெள்ளை கலர் டப்பா. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், இது மீஷோவில் கிடைக்கும். இது காம்போ ஆஃபரில் போய் இந்த பாக்ஸை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ரேட்டு கம்மி. ஒரு பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா என்னமோ போட்டிருக்கோம். ஆனால் நான் 2 பாக்ஸ் 150 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். அதில் ஒரு டப்பா பார்த்திங்கன்னா கிச்சன் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். வெள்ளைக்கூடு, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் முந்தின நாள் நைட்டே கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. இன்னொரு டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸு, ஹேர் பேண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த டப்பாயை தான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி கிளச்சஸ். இது எப்படி நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, பெரிய திருவிழா கடை எங்கள் ஊரில் போடுவாங்க, மாதா கோயில் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு நான் போவேன். ஆனால் எல்லா கடையும் ஃபஸ்ட்டு அலசி பார்ப்பேன், எங்கே எந்த பொருள் நல்லா இருக்குன்னு. கடைசியாக போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கடைக்கு தான் போவேன். எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபான்னு எல்லா திருவிழா கடையிலையும் ஒரு கடை போட்டிருப்பாங்க. அங்கே தான் நான் போவேன். நீங்கள் இவ்வளோ நாள் போகலை அப்படின்னா நீங்களும் அப்படி போங்க. ஏன்னா அந்த கடையில் பரவாயில்ல, ஓரளவு குவாலிட்டியாகவே பொருள் இருக்கும். நான் இப்போ காட்டக்கூடிய இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் 10 ரூபா 20 ரூபா கடையில் எடுத்தே தான். இந்த ப்ளூ கலர் கிளிப்ஸு, அப்புறம் இந்த வெள்ளை கலரில் இப்போ காட்டுற இந்த கிளிப்ஸு, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கிறதுலையே காஸ்ட்லியான கிளிப்பு. 70 ரூபா 80 ரூபா ரேட்டில் எடுத்தது. இப்போ இல்லை, 2-3 வருஷம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா 20 ரூபா கடையில் எதுக்காக எடுப்பேன் அப்படின்னா, இப்போ நாம் நார்மலாக ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பொருள் நம்ம 100 ரூபாய்க்கு எடுத்துருவோம். ஆனால் 10 ரூபா 20 ரூபா கடைக்கு போனால் நமக்கு பிடிச்ச மாதிரி மனம் போல், கடல் போல் பொருள் அள்ளிட்டு வீட்டுக்கு வரலாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா 500 ரூபா கொண்டு போனாலே எக்கச்சக்க பொருள் அள்ளிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரலாம். ஆனால் 100 ரூபா கடைக்கு போனால் அப்படி இருக்க முடியுமா? 5 பொருளை தான் முகத்தை செத்து போய் தான் வீட்டுக்கு வருவோம். இவ்வளோ ரூபா கொடுத்தோம், பொருளே இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தோமா, அந்த மாதிரி தான் வருவோம். அதனால தான் நான் என்னோடய ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கணும், இன்னொன்று எனக்கு பொருள் செழிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் 10 ரூபா கடைக்கே போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை கலர் குட்டி குட்டி பாசி மாதிரி வச்சுருக்கோம். இந்த கிளிப்லாம் உண்மையாகவே சொல்கிறேன் 10 ரூபா தான். எதுக்காக அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இந்த ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸ் மேலே லைட்டாக ஒரு பைத்தியம். அதுக்காக நிறையெல்லாம் இல்லை, நான் பெரிய அளவில் மேக்கப் பண்ணலாம் விரும்ப மாட்டேன். அது என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா மேக்கப்பே பண்ணாத ஒரு ஜென்மந்தான் நான்லாம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பவுடர் கூட போடுறது ரொம்ப பிடிக்காது. இப்போவும் எப்படி தினமெல்லாம் பவுடர் போட மாட்டேன், எங்கேயாவது வெளியில் போனால் மட்டும்தான் பவுடர் போடுவேன். முகத்தை சோப்பு போட்டு கழுவிட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுவேன். எந்த ஒரு பேசிக்காக போடக்கூடிய க்ரீம் கூட நான் போட மாட்டேன். அதே மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஹேர் பேண்டு, இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என் வீட்டில் இந்த மாதிரி சுடிதாரு, சாரீலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மைண்டில் அப்படியே கொண்டு வருவேன். நம்மக்கிட்ட இந்த சாரீ இருக்குது, இந்த சுடிதார் இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் பேண்ட் வாங்கிக்கலாம், பின்னி போட்டு அதை மாட்டுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுவும் எல்லாமே 10 ரூபா தான். பார்க்குறதுக்கே இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதை விடவும் 50 ரூபா 60 ரூபா பொருள்லாம் அழகாக இருக்கும். எனக்கு அதை வாங்கினா கூட இவ்வளோ திருப்தியாக இருக்காது. 10 ரூபா பொருள் அது என்ன தான் ஆனந்தமோ தெரியாது, அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் க்ரீம் பற்றி கேட்குறீங்க. உண்மையான க்ரீம்லாம் வாங்க மாட்டேன், சரியா? நிறைய பேர் ஆனால் வாங்குறீங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு? கடவுள் படைப்பில் எல்லாருமே அழகு தான். அந்த அழகை எதுக்கு சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே பெயிண்ட் அடித்து கெடுத்துக்கணும்? என்னோடய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்.
இப்போது பவுடர் கூட எனக்கு சம்டைம் ஒத்துக்காது. நான் போடக்கூடிய சோப்பே அப்படி தான். இந்த வாரம் நான் வந்து ஒரு சோப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, முகத்தில் போட்டோடனே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லா மணத்து கிடக்கும். அப்புறம் வந்து அதுக்காகவே அடுத்த தடவை நம்ம இந்த சோப்பு தாண்டா வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்குவேன். ஆனால் கடவுளுக்கும் எனக்கும் எப்படி ரேடியோ பாக்ஸ் வச்ச மாதிரி நான் பேசுகிறது கடவுளுக்கு டக்குன்னு தான் கேட்டுருமானதோ, அடுத்த நாளே முகத்தில் பரு வந்துடும், அள்ளி வச்சிரும் எனக்கு. அதனாலேயே நான் வந்து இந்த க்ரீம், அதுக்கப்புறம் பவுடர் ஐட்டம், பொட்டுமே வைக்க ஆசையப்பட மாட்டேன். கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் தள்ளி பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி பொட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு கண்ணாடி பொட்டு தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் எப்போவுமே ஒரு 500 வச்சுருப்பேன். இது வந்து என் வீட்டை நம்பி, அதாவது எப்போவுமே எடுக்க மாட்டேன். யாராவது உன்ட்ட காசு இருக்கான்னு கேட்டால் என் வாயால் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட தான் 500 இருக்குல்ல, இல்லைன்னு சொல்லக்கூடாதான். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. நம்ம இல்லைன்னு சொல்லும்போது நம்மகிட்ட இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். நம்மகிட்ட இருக்குது, அப்படி நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ கஷ்ட நேரத்துலேயும் என்கிட்ட 500 இருக்குது அப்படின்னு நம்மளே வந்து சொல்லிக்கக்கூடிய ஒரு மந்திரம் மாதிரி தான் இது. நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பர்ஸை காலியாக வைக்காதீங்க. ஒரு 100 வச்சுக்கோங்க, அதை எடுத்து செலவு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப்பு, இது வந்து இன்னொரு டப்பா. இது வந்து இந்த டப்பா எதுக்கு வாங்கினது அப்படின்னா, கடையில் ஏதோ வந்து துணி எடுத்ததுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆடி மாதம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பச்சை கலர் சீப்பு காட்டினல, அந்த சீப்பு வச்சு தான் நான் தலையில் சிக்கலாக எடுப்பேன். அது எடுக்கும்போது நமக்கு மண்டை வலிக்காது, முடி உருவி வராது, நம்மகிட்ட இருக்கிற முடி அப்படி பொக்கிஷமாகவே இருக்கும், முடி அதிகமாக கொட்டாது. நீங்கள் தலையை இழைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பெரிய பல்லில் உள்ள சீப்பு வச்சு தலையை வாரிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன பல் வச்சு சீப்பு நார்மலாக தலையை இழைக்கிற மாதிரியே இழைச்சிட்டு போங்க. அப்புறம் இப்போ காட்டக்கூடிய இது தான் என்னோடய ஃபேவரேட் பொட்டு தினமும் வைப்பேனான்னு கேட்டால் நெவர். எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும்தான் அந்த பொட்டு யூஸ் பண்ணுவேன். அது ஒரு பொட்டு தான். ஏன்னா எனக்கு பெரிய பொட்டுலாம் வச்சு அப்படின்னா நெத்தியில் வந்து ஏதோ கொஞ்சம் அலர்ஜி மாதிரியே இருக்கும். எப்படா பொட்டு எடுத்து தூர போடலாம் அப்படின்னு. ஹிந்து தான் நாங்கள், அதனால் நான் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வைப்பேனான்னு கேட்டால் வைக்க மாட்டேன். எல்லோரும் திட்டுவாங்க, நீயா வைக்க மாட்டேங்கிற, நெத்தி வகுடில் உச்சி வகுடில் வைக்கணும், நெத்தியில் வைக்கணும் அப்படின்லாம். நான் சொல்லுவேன் எனக்கு பிடிக்கலை, நான் என்னோடய லைஃப்பை தான் வாழ வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு. ஏன்னா நான் வைக்கல அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்ட மாட்டாங்க. அவள் இஷ்டத்துக்கு அவள் இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஹஸ்பண்டே நம்மளை திட்டலை, அடுத்தவங்க திட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டுருவேன். ஏன்னா ரொம்ப நம்ம பெரியவங்க, நம்ம வீட்டு சைடில் உள்ள பெரியவங்களாம் சம்பிரதாயம் சாங்கியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு குங்குமம் வை, குடும்ப லட்சணமாக இருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின், இப்போ நான் வந்து குங்குமம் வைக்கணும், சந்தனம் வைக்கலைன்னா கடவுள் என்ன அடிப்பாரா அப்படின்னு கேட்பேன். உடனே அந்த ஆட்கள் வந்து உன்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமாமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் 4 தடவை கேட்டு பார்க்கணும், 5ஆவது தடவை அவங்களுக்கு திருப்பி பதிலை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப சம்பிரதாயம் அந்த மாதிரிலாம் வந்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது வந்து கவரிங் வளையல். இது வந்து நான் மீஷோவில் இப்போ வாங்கலை. இந்த என்னோடய கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் நான் விற்றுட்டு அப்புறம் கல்யாண வீட்டுக்கெலாம் போடுறதுக்கு நகை இல்லாமல் இருக்கும்போது நானே மீஷோவில் ஆசைப்பட்டு 125 ஒரு 6 வளையல் எடுத்தேன். அந்த 6 வளையல் என்கிட்ட அப்படியே பொக்கிஷமாக இருக்குது. அப்புறம் இந்த குண்டாக ஒரு காப்பு காட்டினே ஃபஸ்ட்டு, அது வந்து கோல்டு தங்க வளையல் மாதிரியே தான் இருக்கும். அது வந்து என்னோடய அக்காளோடது. அவள் வந்து அவளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலும், அப்புறம் இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய இந்த பெரிய ஆரம் இதுவும் கொடுத்துருந்தா. இது ஒன்று போட்டாலே போதும். கழுத்தில் ஒரு தாலி செயினா, அப்புறம் இந்த ஒரு கவரிங் செயின். இதை கவரிங்னே சொல்லக்கூடாது, இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இதுதான் தங்க செயின். ஏன்னா நான் வந்து நகையெல்லாம் விற்றுட்டு கல்யாண வீடு, சடங்கு வீடு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டத்துக்குள்ளே எப்படிடா போகிறது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கை கொடுத்தது இந்த நண்பன் தான். அதனால் நான் வந்து இதை வந்து கவரிங்னு கூட சொல்லக்கூடாது, தங்கத்தை விட மேலானது தான் இது. ஏன்னா இது மட்டும்தான் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்குது. தங்கம் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கே பேங்கில் போய் இருக்குது. அப்போ அது வந்து நமக்கு வந்து அதை பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி கவரிங் ஏங்கா நீங்கள் இத்தனை செயின் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. நான் வாங்கலை. இந்த ஒன்றா ஒவ்வொரு அக்கா தங்கச்சி, எனக்கு மொத்தம் 3 அக்கா தங்கச்சியா, என்னோட சேர்த்து 4, ஆளுக்கு ஒன்றா மாற்றிக்குவோம். அவங்கக்கிட்ட கோல்டு ஜுவல்ஸ் இருக்குது. அவங்க இந்த மாதிரி அவங்களும் என்ன மாதிரி எப்பயாச்சும் எங்கேயாவது கவரிங் ஜுவல்ஸ் பார்த்தாங்கன்னா சரி அவளுக்கு எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க, அன்பாக ப்ரெசன்ட் பண்ணுவாங்க.
அக்கா தங்கச்சினாலே அப்படி தானே. அதுக்கப்புறம் இதில் 1 2 போடுவேன், அது எல்லாம் அள்ளி போட மாட்டேன், அதுவுமே பிடிக்காது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர், எல்லாருமே சொல்லுவாங்க. ரொம்ப பகட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது, உண்மையாகவே பிடிக்காது. நீங்கள் ஒரு சில வீடியோவில் என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கணுன்னா கூட தலை இழைக்கணுமான நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரியே வீடியோவில் காட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வீடியோக்கே போஸ்ட் கொடுப்பேன். அதுக்காக சில பேர் வீடியோக்காகவே அந்த க்ரீம் போட்டேன், இந்த க்ரீம் போட்டேன், லிப்ஸ்டிக் போட்டேன்லாம் வருவாங்க. அப்படிலாம் நான் பண்ணக்கூடாது. இயல்பாக இருங்க. ஒரிஜினாலிட்டியாக தான் என்றைக்குமே மக்கள் வந்து நம்புவாங்க. டூப்ளிகேட் வந்து முதல்ல தான் மினுக்கடி மாதிரி இருக்கும், அது போக போக வெளுத்துரும். ஓகேவா? வர கடைசியாக வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். சாரீ இப்போ வந்து நிறைய என்ன மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சாரீ எடுப்பீங்க ஆசைப்பட்டு, ஆன்லைன்லேயோ இல்லை பெரிய பெரிய கடைகளில் போய் சாரீ எடுத்துகிட்டு அது ப்ளவுஸ், சாரியோடையும் ப்ளவுஸ் தைக்கிற விலை அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். என்கிட்ட சாரீ எத்தனை இருக்குது, எவ்வளோ ப்ளவுஸு, நான் எந்த மாதிரி ப்ளவுஸை தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு சாரீ விலாக் மாதிரி நான் போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதுலேயே நான் எவ்வளோ சிம்பிள்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்கிட்ட எந்த ஒரு ப்ளவுஸுமே ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுஸே கிடையாது. சிம்பிளாக போனாலே போதும். எனக்கு வந்து அந்த கசகசான்னு அங்கே எங்கேயா ஜன்னல் வச்சு தைக்கிறது, அங்கே ஓப்பன் வைக்கிறது, அதில் நிறைய பாசிலாம் வைப்பாங்க ப்ளவுஸில், பிடிக்காது எனக்கு. ஏன்னா அந்த ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தைக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை திருப்பி நம்ம வந்து துவைச்சிட்டு மறுபடி கட்டும்போது அது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அதனால் எனக்கு ஆரி ஒர்க்கெல்லாம் பெரிய அளவில் விரும்புகிறதே கிடையாது. என்னொன்று அந்த ப்ளவுஸ்க்காக நம்ம 2000 3000 கொண்டு போடக்கூடிய நிலமையிலையும் இல்லை. நம்ம வந்து நார்மலாக இருப்போன்னு. கடைசியாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னோடய ஃபேவரேட்டான ஹேண்ட்பேக். இது ஒரு பேக் எங்கள் அக்கா கொடுத்தா, ஒன்று தங்கச்சி கொடுத்தா. இப்போ இந்த ப்ளூ கலர் பேக் மட்டும்தான் நான் வாங்கினது. இது வந்து என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒவரி இருக்குது. அங்கே வந்து வைகாசி விசாகத்துக்கு போயிருக்கும்போது 150 ரூபா தான். உண்மை சத்தியமாக 150 ரூபா தான். ரொம்ப ஒர்த்து தெரியுமா. பேக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கேயாவது நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு கொண்டு போகலான்னு இதை எடுத்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு கூட ரொம்ப யோசித்தேன், ஐயோ கூட ஒரு பேக் எடுத்தோம்லே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அங்கே போய் எடுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களோ இல்லை கல்யாணம் ஆனவங்களோ ஹஸ்பண்டோட காசெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. கண்ட க்ரீமை வாங்கி முகத்தில் போட்டு முகத்தமில் நாசம் பண்ணாதீங்க, சரியா? கடவுள் படைச்சதில் எல்லாருமே அழகு தான் அப்படின்னு நினைங்க. சும்மா போட்டு அவங்க அதை போடுறாங்க, இன்றைக்கி நைட்டு போட்டால் நாளை காலையிலே வெள்ளையாயிருவோம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்துட்டு ஒரு க்ரீம் 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுத்துலாம் வாங்காதீங்க. எவ்வளவு தான் க்ரீமை போட்டாலும் காக்கா மாதிரி இருந்தால் தான் அழகு, புறா மாதிரி இருந்தால் தான் அழகு. புறாயை காக்கா மாதிரி யோசித்து பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதே போல் நீ எப்படி இருக்கியோ நீயாவே இரு, நான் நானாகவே இருக்கேன். அதுதான் கடவுளுக்கும் பிடிக்கும், சரியா? ஏன்னா இறைவனோட படைப்பை யாராலையுமே மாற்ற முடியாது. ஓகேவா? அதே போல் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் லைக் போட்டு போங்க. பாய்.